வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற 2025 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பேரிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறோம். அதில் இந்த யூனிட் 8 இருக்கக்கூடிய கொஷின்ஸில் அந்த 1067 கொஷின் இருக்கு இல்லையா, அதில் நம்ம திருக்குறளை சேர்க்கல. திருக்குறளை தனியாக தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நவம்பர் மாதம் நடந்து முடிஞ்ச சிடிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 320 கொஸ்டின் இருக்குது. அதாவது யூனிட் 8 அப்படின்ற ஒன்று டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 320 கொஸ்டின் இருக்குது. இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அது இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க கம்பேரிஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள் மட்டும்தான் முழுக்க தமிழில் இருக்கும். ஏன்னா அது தமிழ் தான் வருது. இது பாருங்கள், திருக்குறள் பொறுத்த வரைக்குங்க அது இன்னும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. திருக்குறள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அடிஷ்னலி தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் இருக்கிற போத் ஓல்டு அண்ட் நியூவில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் திருக்குறள் சம்மந்தமாக இப்போ 10 திருக்குறள் இருக்கும் இல்லையா, 6 to 12, அதுக்கு பின்னாடி ஒரு புக் பேக் கொஸ்டின் இருக்கும். அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், போத் ஓல்டு அண்ட் நியூ புக்ஸ் சேர்த்து. அந்த பிடிஎஃப்பும் பாருங்கள். இந்த பிடிஎஃப் ப்ளஸ் அந்த பிடிஎஃப் பாருங்கள். டைம் இருந்ததுன்னா டைம் இருக்காது. டைம் இருந்ததுன்னா 6 to 12 வரைக்கும் இருக்கிற திருக்குறளை நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற போத் ஓல்டு அண்ட் நியூ. டைம் இருந்தால் அதை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண வேணாம். சில திருக்குறளுக்கு மேலே ஸ்டார் இருக்கும். அதாவது அந்தந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அது மனப்பாட பகுதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6th புக் எடுத்திங்கன்னா திருக்குறள் அப்படின்னு 10 இருந்ததுன்னா ஒரு லெசனில் அதில் ஒரு 3 மட்டும் ஸ்டார் வச்சுருப்பாங்க. ஸ்டார் இருக்கும்னா கலர் சேஞ்ச் இருக்கும். அது அவங்க மிட் டேர்ம் எழுதுகிறப்ப, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ஆனுவல் எழுதுகிறப்ப அது மனப்பாட பகுதியில் கேட்பாங்க. அது நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அந்த கொஸ்டின், அந்த திருக்குறளுக்கான அர்த்தம், பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அதுதான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் தேவைப்படும். பட் எனிவே நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா என்னது திருக்குறள் இருக்குது, சரிங்களா, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் திருக்குறளை மேற்கோள் காட்டி அந்த கட்டுரையெல்லாம் எழுத வேண்டியதாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுறதும் நல்லது தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் மேலோட்டமாக டச் பண்ணிக்கோங்க, அது போதும். ப்ரிலிம்ஸ் லெவல், குரூப் 4 லெவலுக்கு, குரூப் 1 லெவலுக்கு.